தி லார்ட். ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அவர் கிருபை காலைதோறும் புதியதாக இருக்கிறது. அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். உண்மையாகவே அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுடைய தேவன். அவரை போல ஒரு தேவன் இல்லை. அவர் தமக்கு சித்தமான யாவை நடப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக பிரசங்கியின் புத்தகம் 1 அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கு அது திரும்பவும் தீவிரிக்கிறது. இதை படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பிரசங்கி தன்னுடைய ஞானத்தினால் ஆராய்ந்து பார்க்கிறான். ஒரு சந்ததி போகிறது, ஒரு சந்ததி வருகிறது. நம்முடைய வாழ்நாட்களில் கூட எத்தனையோ பேர், எவ்வளோ பெரியவர்கள், எவ்வளோ படித்தவர்கள், கல்விமான்கள், பெரியவர்கள் என்று தேசத்தில் பெயர் எடுத்தவர்கள், பராக்கிரமசாலிகள் நம்மை விட்டு போயிருக்கிறார்கள். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? எவ்வளோ பிரயாசப்படுகிறான், அவனுக்கு என்ன பிரயோஜனம், அவனுக்கு என்ன பலன்? ஒன்றுமில்லை. நாம் ஏசாயா 45 அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பூமியை வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் குடியிருப்புக்காக ஆண்டவர் செய்து படைத்தார் என்று பார்க்க. பூமியில் தண்ணீர் இருக்கிறது, மனுஷன் வாழக்கூடிய நல்ல சீதோஷ்ண நிலைகள் இருக்கிறது, ஆக்சிஜன் இருக்கிறது, செடி கொடிகள் மரங்கொடிகள் இருக்கிறது, மனுஷனுக்கு உபயோகமான பயிர் வகைகளை பூமியை முளைப்பித்து கொடுக்கிறது, சமுத்திரத்தின் மச்சங்கள் இருக்கிறது. பூமியை குடியிருப்புக்காக ஆண்டவர் படைத்தார், வெறுமையாக இருக்க சிருஷ்டிக்கவில்லை. இன்றைக்கு எத்தனையோ கோள்கள் இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது. நம்முடையவர்கள் கூட அங்கே விண்கலங்களை அனுப்பி பார்க்கும்போது வெறுமையாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் பூமியை அப்படி அல்ல, அதை குடியிருப்புக்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது என்று பார்க்கிறோம். சங்கீதம் 19, 4 முதல் 6 வசனங்களில் படிக்கிறோம். அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து தன் பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் சுற்றி ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, அது உதித்த இடத்திற்கு திரும்பவும் தீவிரிக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நல்லதாய் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பூமி என்றைக்கும் நிலைக்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இந்த பூமியிலே தரும் வாழ்நாளில் தேவனை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்படுவோம். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு சாட்சிகளாக இருப்போம். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி இந்த பூமியிலே ஒரே ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமும் மகத்துவமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. இந்த நாட்களில் உண்மை ஆராதிக்கிறதில், உமக்காக ஜீவிக்கிறதில், பரிசுத்தப்படுகிறதில் நாங்கள் முந்திக்கொள்ள கிருபைதார். தேவ சமாதானத்தினால நிரப்பும். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆம். காட் பிளஸ் யூ.